ஹாய் நண்பா, உங்களில் நான் உங்கள் ஆமோஸ் தமிழம். நம்ம என்ன நினைக்கிற தெரியும், நான் நினைக்கிற சினிமா சந்தோஷத்தில் ஏற்றம் தலை இறக்குமுறை நடக்கதை ஓகே பலபலம் பேச விரும்பல. நம்ம அந்த கிரைம் த்ரில்லர் ஜானர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கிரைம் த்ரில்லர்ஸ் படம் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போகுது. அந்த வரிசையில் கிரைம் த்ரில்லர் மூவிஸில் தமிழில் எந்த படப்பா பார்க்குறது அப்படின்னு கேட்டால் இருக்கவே இருக்காரு நம்ம மிஷ்கின். அவரோட கைவனத்தில் துப்புரிவாள், ராட்சசன், சைக்கோ, இவ்வளோ படங்கள் இருக்குது. இந்த வருஷத்தில் எந்த படத்தை பார்க்குறது, எதை பார்க்கலாம். சைக்கோ படத்தை பார்த்தேன். இந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதை பார்க்க மைண்ட் செட்டு தாங்க வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருக்க. இந்த படத்தை எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இன்னும் பக்கம் இருக்காங்க. என்னடா மாற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது மிஸ்கின் ஒரு காமெடியாகவும் சொன்ன விஷயம். மிஸ்கினோட அந்த ஆடியோ லான்ச் அப்போ, இப்போ சைக்கோ ஆடியோ லான்ச் அப்போ ஒருத்தர் சொன்னார், சார் உங்கள் படத்தை நான் 10 வாட்டி பார்த்தேன் அப்படின்னா, டே தம்பி அது சைக்கோ மாதிரி மைண்ட் செட்டு படம்ப்பா, நானே அது என் படத்தை 10 வாட்டி பார்க்க மாட்டேன்ப்பா, நீ எதுக்குப்பா பார்த்த அப்படின்னு ஒரு காமெடியாக சொல்லிட்டு போனார். இந்த படம் ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்கானது இருக்காது, ஏன்னா அதுக்கு ஒரு மைண்ட் செட்டு வேணும். ஏன்னா இந்த படத்தை நான் முந்தா நாள் பார்க்கணுன்னு நினச்சேன். அப்போது வேறு மூவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கே பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மைண்டை அது ஏற்றுக்கலை. ஏன்னா அது ரொம்ப அப்செட் பண்ணும். சைக்கோட்டிக் ஜானர் படம் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கனால சரி அது ஒரு 6 போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சரி ஒரு வழியாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ பேசியே ஆகணுண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ரிவ்யூ பேசுகிற அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக இல்லை. முடிஞ்சாலும் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன். ஸ்டோரியோட ஒன்லைனை கொஞ்சம் சொல்லிவிட்டு ரிவ்யூன்னு ஃப்ளோவில் போகும். ஸ்டோரியோட தொடக்கத்தில் ஒரு சைக்கோ கொலைகாரன் ஒரு பொண்ணோட தலையை வெட்டி ஒரு ஐஸ் பாக்ஸில் போடுறான். இன்னொரு சைடு எஃப்எம்மில் ஒரு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கேன். அங்கே ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, மென்டல் ரிலேட்டடான டாக்டர் ஏன் இந்த மாதிரி கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது மாதிரி சைக்கோக்களுக்கு இது ஒரு மாதிரி நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா நம்ம போர்த்தொழிலில் சொல்லியிருக்கோம், அந்த கல் அடித்து ஒருத்தவங்க கொன்னா அவனுக்கு நிம்மதி நல்லா தூக்கம் வர மாதிரி இது ஒரு வகையான நிம்மதியை அவங்களுக்கு கொடுக்குது. சரி எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக தலையை மட்டும் அவங்க கலெக்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி சைக்கோட்டிஸ் அது ஒரு மெடல் மாதிரி அவங்க ஒரு பொருளாக கலெக்ட் பண்ணி ஒரு நினைவாக வச்சுக்குவாங்க. அதில் முக்கியமான விஷயம் தலையாக இருக்கலாம். இது மாதிரி இருக்கவங்கள எதுக்கு இந்த செக்ஷுவல் ரிலேட்டடாக எந்த ஹராஸ்மெண்ட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை அது அவனால் முடியாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் கடைசியில் ஒரு வேறு மாதிரி ஃப்ளோவில் போகும். அதை பற்றி நம்ம அந்த கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு கேட்டால், அந்த படத்தில் உள்ளதை நான் பேசி தானே ஆகணும், மறைக்க முடியாது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பான். சரி போகிற இடம்லால ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சா, ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோயினியோட ஒரு கல்யாணத்துக்கே போய் நம்மளால் கிட்டார் பண்ணிக்கிட்டு இருப்பார். வேகமாக போய் நம்ம ஹீரோயினியை தள்ளி விட்டுருவாங்க. அப்போ ஒரு பாட்டு வரும், ஒன்று சாரி கைஸ் காப்பிரைட்டு கூட வந்தாலும் வந்துடும், ஒன்று அந்த பாட்டு தான். அந்த பாட்டு வந்தோடனே இவங்க 2 பேர் இருக்க அந்த லவ் அந்த சாங்ஸ்கிட்டே அவங்க சொல்லுவாங்க, சரி நான் எங்கே போனாலும் வந்துடுவியா, சரி அடுத்து நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறேன்னு அவன் இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. சரி க்ளூ ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கௌதம் கேட்க, நம்ம ராகினி அவங்க அதை என்னோட ஷோவில் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இவங்க பாட்டு தனியாக உட்காந்துருப்பாங்க. அப்போது அந்த சைக்கோ கில்லர் வருவான், அப்படியே கடத்திட்டு போவான். கையை வச்சு அந்த ஸ்ப்ரேயை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு செலுத்திருப்பான், அப்படின்னு திரும்புவான். அப்புறம் பார்த்தோன்னே சிரிப்பான். ஏன்னா நான் வர்றது நம்ம கௌதமாக இருப்பான், கண்ணு தெரியாத நம்ம கௌதம். ராயினோட ரிங்கு மட்டும் தான் கிடைக்கும். இவன் எவ்வளவோ சொல்லுவான், என்னன்னா அந்த இது கண்டிப்பாக கிட்னாப்பு, இந்த இதுதான் கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லுவான். யாருமே நம்ப மாட்டாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, இந்த நிமிஷத்துலேருந்து தான் கதை அப்படியே சுருப்பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் அவன் அப்படியே ஒரு
எப்படின்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அது கழுத்து சாய்க்கிறது மட்டும் ஒரு விஷயம் இருக்கும். வரிசையாக ஒவ்வொரு கத்தியாக எடுத்து பார்த்துட்ருப்பான். நம்ம ஏற்கனவே இந்த மிக்சியில் இவங்க ஆர்ஜே வரதுனால அவன் இந்த பயம்தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பயப்படக்கூடாதுன்னு மேலே ஒரு பல்பு பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதில் அப்படி முடிவு பண்ணணுன்னே கத்தியை எடுத்து வெட்டலான்னு போகும்போது பயம் இல்லையா, திருப்பி வெட்டலாமோ, பயப்பட மாட்டான். என் கௌதம் உன்னை இன்னும் 7 நாளில் கண்டுபிடிச்சிடுவான், அதுக்குள்ளே முடிஞ்சா என்னை கொன்னுக்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். சரி, இவ்வளோ கொல்ல முடியல அப்படின்னு அங்கேருந்து இவன் காரை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராஸ்டியூட்டை வந்து போட்டு சப்புன்னு வெட்டுவாங்க. ரத்தம் தெறிக்கும். அப்படியே தலையை ஒரு கேரட் துண்டு மாதிரி எடுத்துகிட்டு போய் போட்டுருவான். சரி, இந்த கொலையெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் அவன் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க வேறு லெவலோட இருந்த ஸ்டோரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். போலீஸ் ஒரு சைடு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இன்னொரு ப்ராஸ்டியூட்டை வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அது நம்ம ராமா தான் இருக்கும், டைரக்டர் ராம். அதில் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கண்ணு தெரியாத கௌதம் எப்படி அந்த நம்ம ராகினியை எப்படி கூட்டிகிட்டு வரான் தான் மீதி கதை. ஒரு கால் உடஞ்சி போன இதில் கமலான்னு அதில் ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம திருச்சிற்றம்பலத்தில் ஹீரோயினியை பண்ணவங்க தான். அவங்க பேர் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. அதில் இந்த இதில் அவங்க கமலான் ரோல். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் அவங்க கால் கைகள்லாம் உடஞ்சி ஊனமுற்றவங்களாக இருப்பாங்க. ஒரு வீல் சேரில் தான் நகர முடியும். அவங்களோட ஹெல்ப்பால் போலீஸ் ஸ்டேஷனில் வெறும் கேமரா வச்சு நம்ம கண்ணு தெரியாத கௌதம் ஏறி குதித்து அந்த ஃபைல்லாம் திருட்டு ஒரு வழியாக வருவான். எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்த கொலைகள் நடக்குது, எதனால் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்குள்ளேயும் அவன் பண்ணி வச்சிருந்த கொலைகளே ஏகப்பட்டது இருக்கும். இவனும் நாட்களை எண்ணிகிட்டு இருக்கான். சரி, ஏன் அப்படி இந்த கொலைகள் நடக்குது, எப்படி அவன் வர வைக்கிறான், கார் ஏன் ஆப்போசிட் சைடு இருக்கு, இவன் என்ன பண்ணியிருப்பானா, ஒரு நாய்க்குட்டி முன்னாடி போக வச்சுட்டு ஒரு விஷயத்தில் டாப் 1 இருக்கவங்களா பார்க்க. எப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்கன்னா அதில் டாப் 1 இருப்பாங்க. ஒரு கரியர் பண்ணுறாங்க, ஒரு மாடல்னால் அவங்க டாப் 1 இருக்கவங்க. டாப் 1 இருக்கவங்கள தூக்குவாங்க. அந்த வயசில் இந்த எஃப்எம் மிர்ச்சி ஆர்ஜேயில் இவங்க டாப் 1 இருப்பாங்க. அதனால் இவங்கள தூக்கியிருப்பான், நம்ம ராகினியை தூக்கியிருப்பான். ஒரு நாய்க்குட்டியை போக வச்சுட்டு அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வர மாதிரி வர பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு இருப்பான். இன்னொரு சைடு இன்னொரு பொண்ணுக்கு இவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் பார்த்தேன், சார் இது மாதிரி நாய்க்குட்டி இருக்கவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் ஓடி போயிட்டா. அவன் நினச்சிட்டுவான், என்ன தப்பிச்சிட்டியா அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த ஒரு சீன் ஒரு பாருங்க, கார் கீயை வந்து ஏதோ லாக் பண்ணிட்டு இப்படியே கொஞ்சம் பார்த்துருப்பா. ஒரு ஸ்பானர் அடுத்து குத்துன்னு குத்தி ரத்தம் ஊற்றும். எனக்கு அந்த சீன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குத்துன்னு குத்தி வச்சுருப்பான், அடுத்து தலை துண்டா போட்டுருவான். ஒரு வழியாக நம்ம கௌதம் மீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு சீன் நடக்கும். ஏன் இப்படி நிலைமைக்கு ஆனா அப்படின்னா, நம்ம சாடிஸ்டாக இந்த சைக்கோவாக இருக்கவன் ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்ந்துருப்பான். அந்த பள்ளியில் இருந்து ஒரு ஆள் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூலில் சேர்த்து விட்ருப்பாங்க. அந்த ஸ்கூலில் அவன் சின்ன வயசில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கண்டிப்பான மதர் இருந்திருக்காங்க, கிறிஸ்டியானிட்டி மதர். அவங்க தான் ஒரு மதர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. எதுக்கு அவனை தண்டிச்சிங்க, ஏன் அவனை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் மாஸ்டர்பீட் பண்ணான், அது கிறிஸ்டியானிட்டியில் தப்பு, அதனால் அவனுக்கு ஒரு நாளைக்கு 60 சவுக்கடி, ஒரு நாளைக்கு 60 சவுக்கடி அப்படின்னு அடித்தான், அதனால் என்னை வந்து இந்த கூண்டுக்குள்ளே வந்து அடைச்சி போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு தாய் கிழவி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்ட நம்ம ராகினி அந்த வில்லனை பார்த்து பயப்படுறதா பரிதாபப்படுறதா அப்படிங்கிறதே தெரியாது. இன்னொரு சைடு தலையெல்லாம் வச்சுட்டு என்னை அது இதில் டிஸ்டர்ப் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, அது அந்த ஸ்கூல் பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு என்னை பார்க்காதீங்க சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க டீச்சர், என்னை மன்னிச்சிருங்க டீச்சர் அப்படியே ஒன்று நகரும்போது சரமாக இவருக்கு இந்த இடத்துல பாராட்டியான்டா, பக்கா சைக்கோ ரோலு, பக்காவாக இறங்கி நடிச்சிருப்பான். ஒரு வழியாக நம்ம கௌதம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த அதே நேரத்தில் கடைசியில் இந்த சாவி பொழைச்சிப்போ
அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவா. எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா. கடைசியில் சரி ஒரு வாரத்துக்கு மேலே அந்த சைக்கோட இருந்தீங்க. அந்த சைக்கோ எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், நான் அந்த சைக்கோவுக்கு அம்மாவோ இல்லை கூட பிறந்தவங்கள யாராச்சும் இல்லை தெரிஞ்சவங்களா இருந்தால் அந்த ஒரு குழந்தைய நான் பத்திரமா பார்த்துருப்பேன். அவன் குழந்தை மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்லுவான். இத்தனை பேரை கொண்டிருக்கான், பிரேஸ் கிழிச்சிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் கேட்டால் அந்த சைக்கோ ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துருவான். கடைசியில் த ஸ்டோரியஸ் அண்ட் இதோட இந்த கதை முடிஞ்சிடும். சரி பைமஸ், இந்த படத்தில் நீ என்னதாப்பா பார்த்த? உங்களுக்கு ரத்தம் தெரிக்கிற மாதிரி படம் தாண்டா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரத்தமாக செதுக்கி வச்சிருக்காருப்பா மிஸ்கின்னு. நான் மிஷ்கின்னு பார்க்குற விதங்கிறது வேறு. ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் அப்படி அதனால் அதில் நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். நான் அவரோட இன்டர்வியூஸை நிறைய கேட்பேன். அதனால் நான் பார்க்குற விதம் வேறு. நீங்கள் பார்க்குற ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் பயமுறுத்துகிற படமாகவும் பக்காமான க்ரைம் த்ரில்லர் படமாகவும் இந்த சைக்கோ படம் கண்டிப்பாக இருக்கும். இதை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட் கிடையாது நமக்கு. இது பக்காவான க்ரைம் த்ரில்லர், வில்லம் பக்காவான விஷயம். சத்தியமாக நான் இதை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நான் ஒருத்தே கிடையாது. இது பக்காவான படம், அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த படம் தான் நான் ஏற்கனவே பார்த்துட்டேனே, இந்த நேரத்தில் ஏன் நீ இதை அப்படியே சொல்லி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷ்கினோட எழுத்தோட இயக்கத்தில் இந்த க்ரைம் த்ரில்லர் மூவிஸ் நம்மளை வேறு மாதிரி ஒரு ஜேர்னலில் கூட்டிகிட்டு போகுது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் ப்ளஸஸ் என்னென்னா, ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு வர காதல், அந்த காதலுக்காக அவன் செய்கிற முயற்சி, யாருன்னே தெரியாத ஒரு ஊனமுற்றவங்களை கூட இவங்க 2 பேரோட காதலை சேர்க்குது. இது ப்ளஸ் பாயிண்ட்ஸு. அப்புறம் இந்த சைக்கோவுக்கும் இறக்கம் பார்க்குற ஒரு மைண்ட் செட்டு, இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா நெகட்டிவ்னு பார்த்தா இதில் பெருசாக அந்த மட்டும் தான் சாங்ஸு. பெருசாக சாங்ஸ் கிடையாது, பெரிய ஃபைட்டு கிடையாது, க்ரைம் தான் போட்டிருப்பான். அவனுக்கு அந்த ரூமை விட்டால் வேறு இடம் தெரியாதா? கடைசியில் அந்த பண்ணி மேய்க்கிறதுல போய் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு தோணும். அவ்வளோ பெரியது ஒரு சானிட்டரை கூடியாடா அந்த பொண்ணு மேலே தூக்கி விட்டு போயிருக்க மாட்டேன், வாடடிக்கன்னு கூட யோசிக்க மாட்டியா? அவ்வளோது வர்றதுக்கு ஏன் அதே இடத்துல தான் நீ இருக்கணுமா? இவ்வளோதுக்கு அந்த அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே இருப்பான். அந்த எப்படின்னா, இன்றைக்கி கொலை நடந்திருக்குன்னா அதே ஊருக்குள்ளே இருப்பான், அதே மாவட்டத்துக்குள்ளே இருப்பான். அவ்வளோதுக்கு அறிவு இருக்கும், வெளி ஊருக்கு போக வேண்டியதுனாடா அப்படிலாம் நெகட்டிவோட தர்ஸு சொல்ல தோணுது. சொல்லணும்னு நினச்சா பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்து சொன்னாதான் அப்படின்னு சொன்னாதான் தவிர, பை த பை இந்த படம் ஆர்ட்ஸ் ஆஃப் படம் தான். டைம் ஃபார் வாட்சிங்மா. உங்களை எமோஸ் தமிழான்னு க்ரைம் த்ரில்லர் தானே கேட்டீங்க? பக்காவான க்ரைம் த்ரில்லர். மறக்காமல் என்னோடய ரிவ்யூஸை பார்த்துட்டு டைம் கிடச்சா அந்த படத்தையும் போய் பாருங்கள். இது உங்களை தான் சொன்னடா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். டைம் ஃபார் வாட்சிங் பா. மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கிறேன். See you guys.